தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. மே 10 உலகம் முழுவதும் அட்சய திருதை திருநாள். மலேசியாவிலும் விற்பனை களை கட்டும். சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரும் வளர்பிறை திருதியையே அட்சய திருதியை என்று நம்பப்படுகிறது. அக்ஷயம் என்றால் தேயாது குறையாது வளர்தல் என்ற பொருள். எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் இந்த திருதியை நன்னாளில் தங்கம் வாங்க உகந்த நாளாகும். அந்த வகையில் மலேசியா முழுவதும் மே 10 அட்சய திருதியை தங்க நாளில் மலேசியர்கள் தங்கம் வாங்கி நன்மை அடையும்படி செய்தியாளர்களிடம் பேசிய மலேசிய இந்தியர் பொற்கொள்ளர் சங்கத்தின் தலைவர் டத்து ஹாஜி அப்துல் ரசூல் கேட்டுக்கொண்டுள்ளார். எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு அக்ஷய தேதி நாள் உங்களுக்கு அழகான முறையில் 10 5வது மாதம், அதாவது நம்பரும் கிடைக்காது நாளும் கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வர மே மாதம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறது. அதனால அன்னைக்கு ஒரு நாளும் அடுத்த நாள் வரை உங்களுக்கு காணப்படுகிறது. அதாவது காலை 10 மணி முதல் அடுத்த நாள் காலை 7 மணி வரை இருக்கிறது. அதனால நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த மிக்ஜா மூலியமாக மலேசியா இந்தியர் பொற்கொள்ளர் நகை வணிகர் சங்கம் மூலியமாக எல்லா கடைகளுக்கும் ஒரு பெரிய அதிர்ஷ்ட ப்ரொமோஷன், அதாவது தள்ளுபடி வியாபாரம் செய்யறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனால எல்லோரும் அன்னைக்கு வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இந்த தங்கம் ஓரளவு உங்களுக்கு ஒரு நல்ல விலையாக இருக்கும். எனக்கு தற்சமயம் தங்கம் விலை கொஞ்சம் குறைவான சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு அன்னைக்கு அக்ஷய தேதியை இந்த வருடமும் சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க. 14 வருஷத்துக்கு முதல்ல இதே அக்ஷய தேதி நாள் நான் பேசினேன். 1 கிராம் அப்போது 150 160 வெள்ளி இருக்கும்போது நான் பேசினேன். இன்னைக்கு 350 வெள்ளி இருக்கும்போது நான் பேசுகிறேன். உங்களுக்கு எந்த காலகட்டத்திலும் தங்கமோட விலை இறங்காது. வாங்கி உங்க பணத்தை தங்கமாக மாற்றி இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இந்த தங்கம் எப்போதுமே உங்களுக்கு கை கொடுக்கும். இரவோ பகலோ ராத்திரியோ எந்த சூழ்நிலையிலும் தங்கம் உங்களுக்கு பணமாக எந்த நிமிஷமும் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய காசு தங்கமாக இருந்தால் செலவாகாது. நீங்க பணமா வைத்திருந்தால் அடுத்த நிமிடமே உங்களுக்கு காசு செலவாயிடும். ஸோ அதனால தங்கத்தாக வாங்கி வச்சீங்கன்னாக்கா உங்களுக்கும் நல்லா இருக்கும், எங்களுக்கும் வியாபாரம் செய்த மாதிரியும் இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய நகைகள் மலேசியா இந்திய பொற்கொள்ளர் நகை வணிகர் சங்கத்தோட அடையாள அட்டை ஒன்று இருக்குது கடையில். அது இருக்கான்னு பார்த்துட்டு அதுல வாங்கிட்டு நீங்க உங்களுக்கு வாங்கிட்டு போங்க. அப்படி ஏதாவது குறைப்பட்டால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கிடையில் நகை பொற்கொள்ளர் வணிகத்தில் அந்நிய தொழிலாளர் பற்றாக்குறை குறித்து டத்து ரசூல் மிகவும் ஆவேசமாக தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு இந்த பத்திரிகை கூட்டத்தில் ஒரு நல்ல செய்தியை சொல்லும் போது ஒரு துயரமான விஷயம் என்னன்னாக்கா, இதுவரை நம்ம எதிர்பார்த்திருக்க கொண்ட அந்த 7500 அந்நிய தொழிலாளர் பிரச்சனை தீரவே இல்லை. இது எதுலதான் முடிய போகிறது, எப்போதான் இதை பத்தி ஒரு நல்ல காலம் வரும் என்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருப்பதனால் ரொம்ப வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், என்ன சேர்ந்த 220 நகை வியாபாரிகள் அவங்க கூட இருக்கக்கூடிய கடைகளை நடத்துறதுக்கு பெரிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. காரணம், கொடுத்திருக்கிற 7500 எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், அவங்க கொடுத்திருக்கிற கணக்கு, கொடுத்திருக்கிற அந்த ஸ்கொயர் மீட்டர் ஏரியா, அவங்க வாங்கி இருக்கக்கூடிய அந்த செக்லிஸ்ட் எல்லாமே சரியான முறையில் நம்மளால அதை ஈடுபடுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால் எந்த ஒரு மினிஸ்ட்ரியோ அல்லது கேபிடிஎனோ அவங்களும் சேர்ந்து மீட்டிங்கை கூப்பிடுறேன்னு சொன்னவங்க தான் தவிர இதுவரைக்கும் யாருமே கூப்பிட்டதும் இல்லை. அதனால நம்ம வருத்தத்தோட தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி இருந்தால் எப்படி நாட்டில் நகை வியாபாரமோ நகை தொழிலுக்கு நம்ம ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்க முடியும், வருமானத்தை தேடி கொடுக்க முடியும். ஏன்னாக்கா பிரதமர் அவர்கள் நாடு இல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை நாளுக்கு போய் வியாபாரத்தை தேடுகிறார், முதலீடு தேடுகிறார். ஆனா உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீர்க்காம இருப்பது பெரிய பெரிய சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. உடனடியாக தயவுசெய்து பிரதமர் அவர்களே எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார்கள் எதிர்பார்க்கிறேன். ஸோ தயவுசெய்து இந்த விஷயம் எந்த அரசாங்க துறையில செய்ய வேண்டிய இருக்குதோ அவங்களுக்கு தயவுசெய்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், நம்ம இப்ப இருக்கிற துறைக்கு யாரை கூப்பிடுறது, யாரிடம் போய் இந்த முறையிடுறது அல்லது யாரிடம் சொல்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருப்பதாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.